friends, welcome to Heavenly Cuties Time. Friends, உங்க எல்லாரையும் இந்த எபிசோட்ல மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம இப்ப ப்ரோக்ராம்க்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வர்ஷிப் செஷனுக்குள்ளாக வந்திருக்கோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடல் பாடி ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு என்ற பாடலை பாடி ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? வாங்க எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக ஆராதிக்கலாம். செய்த நன்மைகளை ஒரு நாள்
ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமானவரே, உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெவன்லி குட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா? ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பல்லோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:3-5 வரை. God is my helper. Plan 51:6. Do not worry about tomorrow. மத்தேயு 6:34. காத்திருக்கு புது வளன் அடைந்து கழுகுகளே போல் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். ஏசாயா 40:31. Make your name great. Genesis 12:2. The Lord will be my light. Micha 7:8. சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடைய வழிகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுங்களும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்தரத்தில் கோபமுடினது போதும் சோதனை நாளிலே நடந்தது போலும் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சகோதரியை ஆலோசித்து அவர்கள் வலுவி போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இடைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று என்னோட கோபத்திலே ஆணையிட்டேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்கள். And God said, let there be light, and there was light. Genesis 1:3. துன்மார்க்கருடைய வீட்டிலோ கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், மண்டிகீடரோ கனவினத்தை அடைவார்கள். நீதிமொழிகள் 3:33-35 தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாகவும் தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமலும் அவரை உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்காகவே உலகத்தில் அவரை அனுப்பினார். யோவான் 3:16-17. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறோம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண போகிறோம்.
நம்ம இந்தியாவில் 7 lakhs வில்லேஜஸ் அண்ட் 70% ஆஃப் ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்காக தான் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். அவங்க செய்கிற எல்லா வேலையிலும் ஏசப்பா வந்து அவங்களோட இருந்து அவங்கள வழி நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் வந்து எந்த வியாதிகளோ எந்த இதுவும் வராதபடி ஏசப்பா அவங்கள பாதுகாத்து கொள்ளணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே வந்து அவங்க செய்கிற அந்த விவசாயத்தினால தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். அவங்களுக்கு நல்ல சுகபலன் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் அவங்க வந்து அப்லிஃப்ட் ஆகணுன்றதுக்காகவும் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுதும் ஏசப்பா விவசாய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விவசாய குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஏசப்பா. அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஏசப்பா நீங்கள் அவங்களோடு இருந்து அவங்கள நடத்துங்க ஏசப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. விவசாய குடும்பங்கள் அவங்க செய்கிற விவசாயத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஏசப்பா நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. எந்த அழிவும் வராதபடி அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க செய்கிற இந்த விவசாயத்தில் ஏசப்பா நீங்கள் அவங்களோடு இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. கால சூழ்நிலையினால் வருகிற அழிவுனாலும் ஏசப்பா அவங்க கஷ்டப்படக்கூடாது ஏசப்பா. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா பொருளாதாரத்தினாலையும் ஏசப்பா அவங்க யாரும் கஷ்டப்படாதபடி ஏசப்பா நீங்கள் அவங்கள ஏசப்பா நீங்கள் ஃபினான்ஷியல் க்ரோத் அவங்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களோடு இருந்து ஏசப்பா நீங்கள் அவங்கள வழிநடத்துங்க ஏசப்பா. எந்த வியாதிகளும் ஏசப்பா அவங்கள வந்து அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா அவங்க செய்கிற வேலையின் போது ஏசப்பா எந்த டயர்ட்னஸும் இல்லாமல் ஏசப்பா நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நீங்கள் அவங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கொடுத்துருக்க இந்த விவசாயம் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ஒவ்வொருவரோட நீங்கள் இருந்து அவங்கள வழி நடத்துங்க ஏசப்பா. நீங்களே எங்களோட இருந்து வழி நடத்துங்க. ஏசுமலை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்தியாவில் 1 கோடிக்கும் மேலாக நிறைய பேர் வந்து வேலை இழந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமலேயும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இப்பொழுதும் ஏசப்பா நாங்கள் இந்தியாவில் ஏசப்பா 1 கோடிக்கும் மேலானவர் ஏசப்பா தங்களுடைய வேலைகளை ஜாப்ஸை இழந்திருக்காங்க ஏசப்பா. அவங்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா. அவங்களோட நீங்கள் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அவங்களுக்கு ஏசப்பா வேலை இழந்தது நிமித்தம் ஏசப்பா எந்த மன சோர்வுகள் என்ன இருந்தாலும் ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா நீங்கள் பலப்படுத்தி ஏசப்பா நல்ல ஒரு ஜாப் ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எது நிமித்தம் ஏசப்பா வேலைகளெல்லாம் ஏசப்பா இழந்தாங்களோ ஏசப்பா அதுக்கு பதிலாக ஏசப்பா நீங்கள் ரெட்டிப்பாக நல்ல ஒரு ஜாபை நீங்கள் கொடுத்து ஏசப்பா சேலரியை டபுள் மடங்கு ஆக்கி நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுது வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு ஏசப்பா வேலையை தேடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கும் ஏசப்பா நீங்கள் நல்ல ஒரு ஏற்ற ஜாபை நீங்கள் அவங்களுக்கு ஏசப்பா ஏற்ற நேரத்தில் நீங்கள் கொடுப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க செய்கிற ஏசப்பா படுற பிரயாசத்தை எல்லாத்தையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஜாபை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவையானது என்று நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. அவங்களோட தேவையெல்லாம் அறிந்து அவங்க ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நீங்கள் நல்ல ஒரு ஜாபை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. யாரும் மன உளைச்சலுக்கு ஆகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்ட்ரெஸ்ஸோ டெப்ரெஷனோ ஏசப்பா எதுவும் அவங்கள தாக்காதபடி ஏசப்பா சாத்தான் கொண்டு வருகிற இந்த மாதிரியான வலையிலலாம் அவங்க சிக்காதபடி ஏசப்பா உங்கள் ரத்தத்தின் மறைவுக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவங்களுக்கு ஏற்ற வேலையில் நல்ல ஒரு ஜாபை நீங்கள் கட்டளையிடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமேன். இந்த வார ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from Heavenly Cuties. Bye.